நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கூட நமக்கு அதை கேட்பதற்கு முன்பாக வசனத்தின் மூலம் நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக நம்முடைய கண்களை மூடி ஆண்டு சமத்தில் ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஏசப்பா அந்த கதையின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. உடைய மெல்லி சத்தத்துக்கு நாங்களும் கீழ்ப்படிவதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரை எங்களோடு இடைவிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை அடையாளை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஆண்டவரே. ஆண்டவர் ஏசப்பா, உடைய கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. அடையாளை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதோ பாரு, நம்முடைய சபைக்கு நம்ம ஜனாதிபதி என்ன செய்கிறாரு, வந்திருக்கிறாரு. நீ பிரசங்கம் பண்ணுற நீ ஏதாவது தப்பி தவறி நம்ம ஜனாதிபதி பாதிக்கிற அளவுக்கு நீ ஏதாவது பேசிவிடக்கூடாது. கவனமாக பிரசங்கம் பண்ணுற நீ கவனமாக பிரசங்கம் பண்ணு. சும்மா இஷ்டத்துக்கு நீ என்ன செய்யாத, பேசிவிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு சபை குருவானவர் என்ன செய்கிறாரு, ஒரு பிரசங்கம் பண்ண போகிற ஒரு மனிதர் இடத்துல என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ண போவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார், அவர் அதட்டி அவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. இது எங்கே நடந்ததுன்னா, அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு மெத்தடிஸ்ட் சபையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஊழியர் இருந்தார். அவர் பேர் பீட்டர் ஹார்ட்ரைட்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் 70 ஆண்டுகளாக தன் ஊழியத்தின் பாதையில் என்ன செய்த போய்கொண்டே இருக்கிறாரு. அப்படி போய்கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு முறை அவருக்கு அமெரிக்கா தேசத்தில் ஒரு மெத்தடிஸ்ட் சபையில் அவருக்கு அழைப்பு வருது. அழைப்பு வந்தோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சரி, நம்ம அந்த சபையில் போய் ஆண்டுடைய ஊழியத்தை நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு அதற்கு முன்பதாக ஆண்டு சமூகத்தில் என்ன செய்கிறாரு, விழுந்து ஜெபிக்கிறாரு. ஏசப்பா, இந்த சபைக்கு என்னை அழைத்து கொண்டு செல்கிறீங்களாப்பா, இந்த சித்தம் இல்லாமல் எந்த இடத்துக்கு நீங்கள் என்னை அழைத்து செல்ல மாட்டீங்கப்பா, இந்த சித்தப்படி என்னை நடத்துங்கப்பா, எந்த நோக்கத்தோடு அந்த சபைக்கு என்னை அழைத்து செல்கிறப்பா அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தாங்கப்பா, அந்த சபைக்கு ஏற்ற வார்த்தையை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு பாரத்தத்தோடு ஆயத்தத்தோடு அவர் என்ன செய்தார், அந்த இடத்துக்கு கடந்து போனார். அப்படி கடந்து போய் அங்கே அந்த சபைக்குள்ளே போயிட்டாங்க. போன பிறகு ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. நம்ம பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்போ அந்த பாட்டு என்ன செய்கிறாங்க, பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டு முடிந்த பிறகு இந்த செய்தியாளர் என்ன பிரசங்கர் செய்தி கொடுக்கணும், ஹார்ட்ரைட்டுங்கிறவர். உடனே இவர் ஆயத்தமாக ஜெபத்தோடு இருக்கிறாரு. அங்கே பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த சபையின் குருவானவர் மெதுவாக வாராரு. இந்த பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அவர் என்ன செய்கிறாரு, அந்த சமயத்தில் தான் அப்போது ஜனாதிபதி என்ன செய்கிறாரு, அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு, உள்ளே வர்றாரு. அவர் பேர் அந்த காலத்தில் ஆண்ட்ரூ ஜாக்சன்கிறவர் அந்த சபைக்குள்ளே என்ன செய்கிறாரு, அவங்க பாட்டு பாடும்போது அந்த சபைக்குள்ளே என்ன செய்கிறாரு, உள்ளே வர்றாரு. உள்ளே வந்த உடனே இந்த குருவானவர் அவரை பயங்கரமாக வரவேற்று அவரை என்ன செய்கிறாரு, அவருடைய இடத்துல அமர வைக்கிறாரு. அமர வைத்து விட்ட பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாரு, நேராக அந்த பிரசங்கேட்ட போய் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, இந்த பாரு யார் வந்திருக்கிறா நம்ம சபைக்கு, நம்ம
ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி நம்முடைய சபையை தேடி வந்திருக்கிறாங்க. நீ என்ன பண்ணிடக்கூடாது, அவரை தாக்குற அளவுக்கு நீ என்ன செய்ய பிரசங்கம் பண்ணிட கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது, அவர் வருத்தப்படும்படி, அவர் வேதனைப்படுத்தும்படி எந்த வார்த்தையும் என்ன செய்யக்கூடாது, பேசிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பாக என்ன செய்கிறாரு சொல்லிட்டு போயிடுறாரு. சொல்லிட்டு போன பிறகு அவர் அவருடைய நேரம் வந்தது, பாடல் வேலை முடிந்தது, அவருடைய பிரசங்க நேரம் வந்தது. அந்த பிரசங்கத்துக்காக அவர் என்ன செய்கிறாரு, மேடையில் ஏறி அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அன்றைக்கு அவர் வாரத்தோடு அந்த பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு வந்த அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னது, மனம் திரும்புதலை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று அந்த பிரசங்கத்தை அவர் என்ன செய்கிறாரு, பேசி கொண்டிருக்கிறாரு. நீ மனம் திரும்பாட்டா உனக்கு என்னது, அழிவு தான். இப்பொழுதே ரட்சணை நாளும், இதே அனுக்கிரக காலம். அதனால இந்த நாள் நீ என்ன ரட்சிக்கப்படணும், நீ மனம் திரும்பணும். மனம் திரும்பாத ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு அழிவு வரும். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், ஒரு ஏழையாக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், ஒருவேளை ஜனாதிபதியாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு என்னதான் வரும், அழிவு வரும். மனம் திரும்பட்டா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விட்டா, அவருடைய பிள்ளையை நீ மாற விட்டா உனக்கு என்னது, அழிவு நிச்சயம்தான். உனக்கு பரலோக வாழ்க்கை கிடையாது, உனக்கு பாதாளம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்போடு அவர் என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. உடனே பிரசங்கம் பண்ணி முடிக்கவும் இவருக்கு என்ன பண்ண, இந்த குருவானவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இப்போ தானே இந்த மனுஷத்தை நான் சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவர் அந்த ஜனாதிபதி பாதிக்கிற அளவு எதுவும் நீ பேசிடாதன்னு சொல்லிட்டு வர, இந்த மனுஷன் ஜனாதிபதினே சொல்லி நீ மனம் திரும்புன்னு சொல்கிறானே, அப்போ இவனுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம், இவன் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவானவர் என்ன பண்ணுறாரு, நேராக அந்த சகோதரன்கிட்ட ஓடி அந்த கார்ட் ரைட் என்பவர்கிட்ட ஓடி உனக்கு கொஞ்சமாவது பயம் இல்லையா, உனக்கு கொஞ்சமாவது பயம், ஜனாதிபதி வந்திருக்கிறாரு, நீ பயம் இல்லாமல் நீ எப்படி அவர்கிட்ட நீ மனம் திரும்புன்னு சொல்லி நீ எப்படி சொல்லலாம் சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட கோபப்படுறாரு. ஆனால் இதை கேட்ட ஜனாதிபதி என்ன செய்யலை, கோபப்படவே இல்லை. அமைதியாக அந்த சத்தத்தை கேட்டு, அவனுடைய வசனத்தை கேட்டு அவர் தன் உணர்வு அடைகிறாரு. ஐயோ நான் என்ன செய்யணும், மனம் திரும்பணும், இது எனக்கு ஏற்ற வார்த்தை, எனக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் என்ன செய்கிறாரு, அந்த பிரசங்கியாரை கார்ட் ரைட்டரை நோக்கி என்ன செய்கிறாரு, அவர் போனார். போய் அவர்கிட்ட ஆராதனை முடிஞ்சிச்சு, அவரை தேடி சென்று அவர் சொல்கிறாரு, ஒரு தேவ தூதனை போல் ஆண்டோட வார்த்தையை சொன்னீங்க, நான் நன்றி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, நான் பாவ உணர்வு அடைஞ்சேன், நான் இந்த நாளில் நான் என்ன செய்தேன், பாவ உணர்வு அடைந்தேன், நான் இந்த வார்த்தையை நான் இன்றைக்கு நான் கேட்கலன்னா, ஆண்டோடைய வருகை வந்துச்சுன்னா நான் எங்கே தான் போயிருப்பேன், பாதாளத்துக்கு நரகத்துக்கு நான் போயிருப்பேன். சரியான நேரத்தில் உங்களுடைய செய்தியை கேட்டதுனால நான் இன்றைக்கு நான் என்ன செஞ்சேன், மனம் திரும்பிச்சேன். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆல்டர் கால் கொடுக்கும்போது என் பாவத்தை எல்லாவற்றையும் ஆண்டு சமத்தில் என்ன செய்தேன், அறிக்கையிட்டேன். நான் ஒரு புது மனிதனாக, ஒரு புது சிருஷ்டியாக நான் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உணர்ந்தவராக ஆண்டு சமத்தில் அர்ப்பணித்தார். அந்த சகோதரன் முன்பாக, அந்த பிரசங்கியார் கார்ட் ரைட் முன்பாக தன்னை என்ன செய்தார், அர்ப்பணித்தார். உடனே அவருக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு ஜனாதிபதி என்னுடைய வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு எனக்கு மனம் திரும்பிச்சாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவரை ஏற்றுக்கொண்டு, அந்த ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டு, அதற்கு பிறகாக 2 பேரும் என்ன செய்தாங்க, இருவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக என்ன செய்தாங்க, மாறிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவர் அனுதினமும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறினதுனால 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்தாங்க, புரிந்து கொண்டு, இவர் அடிக்கடி நம்ம கார்ட்ரைட் என்பவர் ஜனாதிபதிகிட்ட அடிக்கடி போய் ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்தார், சொல்லிகிட்டே வந்தார்.
அந்த சொல்லிட்டு வந்ததுனால அந்த ஜனாதிபதி ஆண்டவரை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டாரு, அவருடைய பிள்ளையாக மாறினார். அதன் மாத்திரமல்ல, ஒரு சிறந்த ஜனாதிபதியாக அவர் தேர்வு பெற்றார். ஒரு சிறந்த ஜனாதிபதி, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் சொல்லி என்ன செய்தார், தேர்வு பெற்றார். அன்றைக்கு அவர் பயந்து ஜனாதிபதி வந்திருக்கிறான்னு சொல்லி தன் பிரசங்கத்தையே மாற்றி இருந்தா இந்த ஜனாதிபதி ஆண்டரை என்ன செய்திருக்க மாட்டார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். ஆனால் அன்றைக்கு அவர் தைரியமாக ஆண்டு சொன்ன சத்தியத்தை நான் அப்படியே சொல்லுவேன் சொல்லி தைரியமாக பிரசங்கித்ததுனால அந்த ஆத்துமா ஆண்டரை ஆதாயம் பண்ணுவதற்கு ஆண்டர் உதவி செய்தார். அதே போல் நம்ம மனிதர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. மனிதனுக்கு பயந்தவன் வல்லமையான ஒரு பிரசங்கியாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம பயந்து நம்முடைய ஊழியத்தை செய்தால் ஆண்டர் நம்மளை என்ன செய்வார், உயர்த்துவார். அவர் கோழையாக இருந்தால் அவங்க ஆண்டவரின் ஊழியராக என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. பயந்து போய் ஒரு கோழையாக இருந்தால் ஐயோ அந்த மக்களை பார்த்து ஐயோ பெரிய பெரிய பணக்காரங்களாக பெரிய பெரிய செல்வந்தர்களாக நமக்கு முன்பாக உட்கார்ந்துருக்கிறார்களே, அவர்களை பார்த்து நம்ம பயந்துட்டா, ஒரு கோழையாக மாறிட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியராக ஒரு வல்லமையான ஒரு பிரசங்க நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நம்ம ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்த அந்த வசனத்தை நம்ம ஆண்டு நமக்கு நீ பேசுன்னு சொல்ல வார்த்தையை என்ன செய்யுது, தைரியமாக பேசும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆத்மாவை ஆதாயம் பண்ணுற தேவனாக இருக்கிறாங்க. அதை வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 28:1, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு சிங்கத்தை எவ்வளோ தைரியம் இருக்குதோ அதே போல் நம்ம என்ன செய்யணும், தைரியமாக இருந்து ஆண்டுடைய ஊழியத்தனம் என்ன செய்யணும். மனிதர்களுக்கு பயந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஊழியர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க, பிரசங்கிய மாதிரி அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சபைக்கு ஏற்ற ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்துருப்பாரு அதை சொல்லாதபடி அவங்க மாற்றி எதையாவது என்ன செய்வாங்க, பேசி கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க வாழ்க்கைக்கும் அந்த பிரசங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் என்ன செய்யாது, இருக்காது. நன்மை செய்யும் சொல்லுவாங்க, அவங்க நன்மை செய்ய மாட்டாங்க. பரிசுத்தமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள என்ன செய்யாது, பரிசுத்தம் இருக்காது. இவங்கெல்லாம் பணத்துக்காக இன்னும் மனிதருக்கு பயந்து ஊழியம் செய்கிற மக்கள் இவங்கெல்லாம். இப்படிப்பட்ட ஊழியர்கள் நம்ம நினைச்சக்கூடாது, மாறக்கூடாது. ஆண்டவருக்கு பயந்து எந்த பிரசங்கியாக இருந்தாலும் எந்த ஊழியக்காரங்களாக இருந்தாலும் ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு எந்த சபைக்கு போகிறோமோ, எந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறோமோ, எந்த இடத்துல ஆண்டு நமக்கு ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்தாரோ அந்த இடத்துக்கு நம்ம கடந்து செல்லும்போது தேவனுக்கு மாத்திரம் நம்ம பயந்து ஆண்டுடைய சத்தத்தை மாத்திரம் நம்ம கேட்டு அதை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை நம்ம என்ன சொல்லணும். நமக்குள்ள சாத்தான் கொண்டு வருவான், நீ இந்த வார்த்தையை பேசி விட்டியே உனக்கு பிரச்சனை வரும், உன்னை என்ன செய்ய மறுபடியும் இந்த சபைக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல வழியில் நம்மளை என்ன செய்ய சோதனையில் கொண்டு வருவான். நம்ம அந்த நேரத்தில் தைரியமாக நிற்கும்போது ஆண்டவர் சொன்ன மாத்திரம் தான் நான் பேசுவேன், நான் மனிதருக்கு பயந்து வார்த்தையை மாற்றி நான் பேச மாட்டேன்னு சொல்லி தைரியமாக நிற்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நினச்சி உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, அநேக கனிகளை நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார். கனிகளை என்ன செய்வார், கொடுப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம இன்றைக்கி நம்ம உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்போ அந்த உண்மையான காரியம் ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்குள்ள நம்ம காணப்படணும். நம்ம உண்மையாக ஆண்டுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து நம்ம ஊழியம் செய்கிறோமா, இல்லைன்னா மனுஷருக்கு ஏற்ற ஆசீர்வாதமான வார்த்தையை மாத்திரம் நம்ம சொல்லிட்டு போகிறோமா? பாருங்கள், இந்த சகோதரன் அருமையாக ஒரு ஜனாதிபதி வந்து இருந்தால் கூட பயப்படாதபடி மனம் திரும்பு சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அதே போல் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக ஒரு பெரிய அதிகாரியாக வந்து உட்கார்ந்துருக்கலாம், இல்லைன்னா பெரிய செல்வந்தர்கள் வந்து நமக்கு முன்பாக ஒரு ஆலயத்துக்கு போகும்போது ஓஹோ இது பெரிய செல்வந்தர்கள் நிறைந்த சபை, அடுத்தவங்க நல்ல அதிகாரிகள் படித்தவர்கள் நிறைந்த சபைன்னு சொல்லி பயந்து போய் நம்ம வார்த்தையை ஆண்டுடைய வார்த்தையை நம்ம மாறி பேசிட்டா, அதுக்கு பயந்து பேசிட்டா நமக்கு ஆண்டு நினச்ச மாதிரி கனிகளை கொடுக்க மாட்டார்.
அதே நேரத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்ன சத்தத்தை நான் என்ன செய்வேன், சொல்லுவேன் சொல்லி தைரியமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நம்ம பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் நிறைய கனிகளை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். மனம் திரும்புதல் நிமித்தம், ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படுமே சொல்லி ஆண்டவர் வேத வசனம் சொல்லுது. நம்ம பிரசங்கிக்க போகிறதுக்கு முன்னாடி, ஏசப்பா இந்த இடத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன்ப்பா, அந்த இடத்துல எனக்கு கனிகளை தாங்கப்பா, ஏதாவது ஒரு ஆத்துமா இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னை தொட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து என்னச்சு நான் பேசணும். அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் நீர் சொல்கிற வார்த்தை நான் சொல்கிறேன்ப்பா, வார்த்தையின் மூலமாக அநேக பேர் கேட்டு இந்த வார்த்தையானது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, இந்த சத்தியத்தின் மூலமாக நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜபத்தோடு பாரத்தோடு நம்ம கடந்து செல்லும்போது ஆண்டவர் நிறைய கனிகளை ஆண்டரை என்ன செய்வார், கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் அப்படி தான் என்ன செய்வேன், ஜெபித்து கொண்டு கடந்து செல்லும்போது நிறைய ஆத்துமாக்களை ஆண்டரை கொண்டு வந்து என்ன செய்வார், கொடுப்பாங்க. இந்த வார்த்தை நீங்கள் பேசின இந்த வார்த்தை என்னை தொட்டது, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அநேக பேர் வந்து என்கிட்ட என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதே போல் நம்ம ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டுடைய வார்த்தை நம்ம கேட்டு கடந்து செல்லும் போது தான் அந்த கனி நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டு எனக்கு எல்லாம் தெரியும், என்னை போல் பிரசங்கி யாரும் கிடையாது, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆசீர்வாத வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும், மக்கள் அதை என்ன செய்வாங்க, விரும்பி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி செல்லாதபடி அந்த எச்சரிப்பின் வார்த்தை நமக்கு என்ன செய்யணும், வேணும். மக்களை பக்குவப்படுத்துகிற வார்த்தை, அதை பரலோகத்தில் சேர்க்கிற வார்த்தைகள் மக்கள் மத்தியில் போய் என்ன செய்யணும், கடந்து செல்லணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், நம்ம வசனத்தை நம்ம என்ன செய்யணும் சொல்லும்போது ஆண்டவர் சமூகத்தில் ஆத்மாவில் நம்ம என்ன செய்ய தருவார். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆத்மாக்களோடு நம்ம என்ன செய்யணும், நம்ம வெறுமையாக கடந்து சென்று போகாதபடி ஆத்துமக்களை கணிச்சு நம்ம கூட்டி கடந்து நம்ம செய்யணும், கடந்து செல்கிறோம். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், பேசணும். நம்ம ஏனோ தானோ ஸ்டேஜில் ஏறிட்டா நம்ம இஷ்டத்துக்கு வாய் வந்தபடி, நம்ம வார்த்தை என்ன பேசுகிறோன்னு தெரியாதபடி, ஆண்டு சத்தத்தை கேளாதபடி நம்ம இஷ்டப்படி பேசினா அங்கே நமக்கு என்ன செய்யாது, ஒரு கனியும் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து ஆயத்தத்தோடு கடந்து செல்லும்போது அது நிறைய கனிகளை ஆண்டு என்ன செய்வார், நமக்கு தருவார். அப்படியே நம்ம கண்களை மூடி, ஏசப்பா இந்த கதையின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக, ஏசப்பா எனக்கு கற்றுக்கொண்ட அந்த வார்த்தையின் நிமித்தமாக, வசனத்தின் மூலமாக நான் நடப்பதற்கு உதவி செய்யுங்க சொல்லி நம்ம கேட்போம். இதுவரையும் நான் என் இஷ்டம் போல் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன், ஆண்டவர்கிட்ட கேட்காமல் ஆசீர்வாத வசனம் மாத்திரம் போதும், வாக்குத்தத்த வசனம் மாத்திரம் போதும்னு சொல்லிட்டு அநேக இடத்துல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் கடவுளுக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து நான் பிரசங்கிக்கவில்லையே அப்படி சொல்லி யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஏசப்பா நான் இப்படிலாம் பிரசங்கிக்கலப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்குற அந்த பிள்ளைகள் மத்தியில் கூட ஆண்டவர் என்ன செய்கிற கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இந்த இடத்துல நம்ம தீர்மானம் எடுப்போம், ஏனோ தானவென்று நம்ம பிரசங்கிக்க கடந்து சென்றிருக்கிறோம். ஏதோ மைக்கு நம்ம கையில் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், பேசி விடுறோம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஏசப்பா நான் இந்த சபைக்கு போகிறேன்ப்பா, எனக்கு ஆத்துமாக்களை தாங்கப்பா அந்த பாரத்தோடு கண்ணீரோடு நம்ம கடந்து செல்லும்போது ஆத்மா ஆதாயம் பண்ணுவதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு. இதுதான் நம்ம பரலோகத்தில் ஒரு பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஏசப்பா எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்போமா? நான் வெறுமையாக போய்விடக்கூடாதுப்பா, நான் ஆத்மாவோடு என் கைகளில் நிறைய ஆத்மாவோடு அழைத்து செல்கிறாள், என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.